இன்னைக்கு நம்ம கூட ஒரு மாடர்ன் ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் தான் இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸோட ரோனின் 225. இது மாடர்ன் ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஆர் நியோ ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பைக்ல என்னலாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் பார்க்கலாம். இது வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு அண்டர் ரேட்டட் பைக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 இருக்கு அண்ட் ஹோண்டாவோட சிவி 350 ஆர்எஸ் இதுதான் இதுக்கு வந்து காம்படிட்டரா வரும். இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்குவர்லாம் ஸ்டாட்பில் 250 கூட இதுக்கு ஒரு காம்படிட்டரா தான் வரும். ஸோ இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த ரானின் 225 வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்குமா, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கை நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க சௌடேஸ்வரி டிவிஎஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் டிவிஎஸ்ல ஏதோ பைக் புக் பண்ணோம் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேலம்ல இருக்க சௌடேஸ்வரி டிவிஎஸோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பைக்கில் என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 2025ல சின்னதாக ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டைலிங் டிசைன் வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் மாதிரியே உங்களுக்கு தெரியும். பட் ரியர்ல வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஒரு டிசைன் தான் இருக்கும். பட் ஓவராலாக ஆஸ் அ டிசைன் சிலுவேட்டாக பார்க்குறப்போ இது வந்துட்டு நல்ல ஒரு டிசைன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டி ஷேப்பில் எல்இடி டிஆர்லுமே இந்த பைக் வந்துருது. ஸோ இந்த பைக் பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு 3 வேரியண்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் ரிவர்ஸ் அண்ட் ஆல்சோ பிரேக் ரிவர்ஸ் வராது. அது மட்டும் இந்த வேரியண்ட்டில் மிஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த பேஸ் வேரியண்ட் வருது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டில் வந்துடும். மிச்சப்படி ஸ்லிப்பர் கிளச் அந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடியில் இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. ஸோ இது ரொம்ப பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஆரோ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஸ்டாக்காகவே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹசார்ட் லேம்புமே இந்த பைக் வந்துடுது. இது வந்து ஃபுல் பிளாக் கலர், ஒரு மாதிரி பிளாக் பேந்தர் மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் ஃபெண்டருமே வந்துட்டு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பைக்குக்கு. டாப் எண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு கோல்டு கலரில் அந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நல்ல ஒரு பீஃபியரான டேங்க் கொடுத்துருக்காங்க. அதில் டிவிஎஸ் லோகோவுமே வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா ரானின் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இந்த பேனலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2025 அப்டேட்டில் சேஞ்ச் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரானினில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து க்ளோஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு செயின் எக்ஸ்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரி கார்டுமே இப்போது பைக்கில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் வந்து சிங்கிள் பீஸ் சீட் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. எஸ், இதுதான் இந்த பைக்கோட ஓவரால் சைட் டிசைன். அண்ட் ரியர்லேருந்து பார்த்தீங்கனாலுமே இந்த டிசைன் தான் வந்துட்டு இந்த பைக்குக்கு கொஞ்சம் சப்ஜெக்டிவ் அப்படின்னே சொல்லலாம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இந்த டிசைன் வந்து இட் க்ரோஸ் ஆன் யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்த்த உடனே பிடிக்காது, பட் பார்க்க கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஃபெண்டரோட டிசைன் வந்துட்டு இந்த அப்டேட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கர்வாக கீழே இறங்கும். இது வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் டிவிஎஸ் பேஜிங்குமே வந்துருது. எல்இடி டெய்லாம் செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்இடி தான் ரியர்லையுமே இண்டிகேட்டர்ஸ் வருது. ஸோ ஃபுல்லாகவே எல்இடி செட்டப் தான் இந்த பைக்குக்கு டிவிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே அவங்க பெருசாக காஸ்ட் கட்டிங் பண்ணல. என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் இது மட்டும் இல்லாமல் டயர் ஹக்கருமே வந்துடுது. ஸோ இதுவுமே இந்த 2025ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் பார்த்தோம்னா ஒரு 225cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ஏர் ஆயில் கூல்டு இன்ஜின் அண்ட் ஒரு 4 வேல்வ் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.2 bhp அண்ட் 19.93 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நல்ல ஒரு டார்க்கியான மிஷின் தான் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது கீழே பார்த்தோம்னா பேஷ் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, பட் இன்ஜினோட அந்த ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் கொடுத்துருக்க குவாலிட்டி தான் வந்துட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்விட்ச் கியர்ஸ்லேருந்து இந்த ஃபுட்ரெஸ்ட் வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியில் அவங்க பெருசாக வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. இந்த பைக்கை நான் இப்போ டோட்டலாக ஓவராலாக பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பைக்கில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த எக்ஸாஸ்ட் நோட் தான். ரொம்ப 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 பேஸியாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி கூட பார்த்துடலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் ஃபெதர் டச் ஐஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பைக் வந்துட்டு சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிற அந்த கிராங்க் சவுண்ட் கூட நமக்கு பெருசாக கேட்கல. அண்ட் எக்ஸாஸ்ட் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஒரு பேஸியான எக்ஸாஸ்ட் ரோட் ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் ஹைட் 795 mm ரொம்ப 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 அக்சசபிள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலுமே இந்த பைக்கோட சீட் ஹைட் வந்து உங்களுக்கு பெருசாக இன்கன்வீனியண்ட்டாக இருக்காது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181 mm கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு தாராளமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் கூட நீங்கள் அதை வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சீட் வந்துட்டு சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி மிட் லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் லாங் ட்ரைவ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரைடிங் போஷர். ஸோ இப்படி தான் இருக்குது. நல்லா அப்ரைட்டாக இருக்குது. லீன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ஹேண்டில் பாருமே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த பைக் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
ஒரு சிங்கிள் ஹார்ன் செட்டப் தான் வருது. டிவிஎஸோட ஸ்விட்ச் கியர்ஸ் தான், பட் குவாலிட்டி ஓகே அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் அண்ட் ஆல்சோ ஹசர்ட்கான பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. மோட் செலக்டுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு ஏசிமெட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சென்டராக இருக்காது, கொஞ்சம் லெஃப்ட் சைடில் டில்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. என்னதான் இது வந்துட்டு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருந்தாலுமே நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை வந்து நான் ரெட்ரோ மாடர்ன் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொன்னேன். இங்கே பார்த்தோன்னா ஆர்பிஎம் மீட்டர் வந்துருது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருது, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் மீட்டர் வந்துருது, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரையுமே இந்த குட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குது, ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரிலாம் இல்லை, எல்லாமே பார்க்குறதுக்கு லெஜிபிளாக நல்லா ரீடபிளாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோன்னா ரெயின் அண்ட் அர்பன் அப்படிங்கிற 2 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெயின் மோடில் ஏபிஎஸோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், பிகாஸ் அந்த டயர் வந்து ஸ்லிப்பரியான கண்டிஷன்ஸில் இருக்கும். அப்படிங்கிறனால ஏபிஎஸோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அர்பன் மோடில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த பைக்கில் வந்துருது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 42 km/லிட்டர் ஏஆர்ஏலேருந்து மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக ஒரு 40 km வரைக்குமே நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பொறுமையாக ஓட்டினீங்கன்னா. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சியுமே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிகாஸ் இது வந்து ஒரு 225cc மோட்டர் சைக்கிள் தான். ஸோ இப்போ இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட லென்த் வந்துட்டு 2 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரு 2 மீட்டர்ஸ்குள்ளே இருக்க ஒரு பைக் தான். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் 41 mm சஸ்பென்ஷன் வந்துடும். ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் வராது. அதாவது இந்த பைக்கோட டாப் அண்ட் வேரியண்ட்டில் வரும், இந்த பேஸ் வேரியண்ட் கிடையாது. ஃப்ரண்ட்டில் நான் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 300 mm டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில் வந்துருது. ரியரில் 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேஸ் வேரியண்ட்டில் டிஸ்க் பிரேக் அவங்க கட் பண்ணல. டியூல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது தவிர இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த சைடு மிரர்ஸ் தான். ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் ஸ்பீட்லாம் போகிறப்போ இது அவ்வளோவா வைப்ரேட் ஆகாது. ஸோ ஒரு மாதிரி அலாய் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு மிரர்ஸோட விசிபிலிட்டியுமே நல்லா தான் இருக்குது, நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் ஜிடிடி டெக்னாலஜியுமே இருக்குது, கிளைட் த்ரூ டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ஸில் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ ஜஸ்ட் கிளச்சை விட்டிங்கனாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நீங்கள் எக்ஸலேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தோம்னா ஒரு பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட செக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ 110/70 or 17 inch ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 9 spoke அலாய் வீல் இதில் வந்துருது. ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் தான் இருக்குது. ரியரில் வந்து 130/70 or 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே அந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் தான் வருது. ஃபைனலி இந்த பைக்கோட ப்ரைசிங், இந்த பேஸ் வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவே நீங்கள் டாப் எண்ட் இந்த பைக்கில் எடுத்தீங்கன்னா 1,73,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வராது, அண்ட் டியூல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் ஆல்சோ கலர் ஆப்ஷன்ஸுமே சேஞ்ச் ஆகும். இந்த பேஸ் வேரியண்ட்டை பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட், அதாவது மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு அந்த டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்துடும். பர்சனலி இந்த பைக் எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ரிஃபைன்மெண்ட்காக எடுக்கலாம். ரொம்ப 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 ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஃபேமிலி கம்ஃபர்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் பீஸ் சீட் தான். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுமே கூப்பிட்டு போகிறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப லாங்கான சீட் கிடையாது, பட் ஆனால் சிங்கிள் சீட் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேமிலி கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுமே நீங்கள் இந்த பைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்ஃபர்ட், இந்த ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. நல்ல டார்க்கியான ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மைலேஜ், டீசெண்டான ஒரு மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் பேக்கேஜாக பார்க்குறப்போ இந்த பைக் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி கோஷன்ட்ல தான் வருது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ரைட் ரிவ்யூமே வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் guys இந்த டிவிஎஸ் ரானின் 225 ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பைக் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and ride safe.